உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த ஸ்பீட், இந்த அவசரம், இது எல்லாம் எங்களை ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்ல கொண்டு போய் தள்ள போகுதுன்னு தெரியாம எல்லாரும் புறப்பட்டுட்டோம். பேரண்ட்ஸோட பாதுகாப்பு இல்லாம தனியா போற இந்த 2 நாள்ல ஒரு பெரிய பார்ட்டி செட் ஆயிடுச்சுடா. இனி பிச்சு தான் எடுக்கணும். சக்கரா 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 ஐயோ 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 சக்கரா 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 பாத்து போயே சக்கரா 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 சீக்கிரம் வாடி. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? வாவ். ஏய் போடா சீக்கிரம். ஐயோ ஏய் இரு, நான் வரேன். வீல் நின்னு தொலைக்காத. டாடிக்கு தெரியாம, மம்மிக்கு தெரியாம, பாட்டிக்கு தெரியாம, தாத்தாக்கு தெரியாம, பச்சையம்மாக்கு கூட தெரியாம நீ என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்ட இல்ல? நான் ஊருக்கு போனோம்னா தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்தாடா. வேணாமா? ஓ, ஹாட் ஐட்டம் வேணுமா? எப்படிதான் இதெல்லாம் குடிக்கிறீங்களோ? என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? எனக்கு பயமா இருக்கு. நீ ஏதோ தப்பு பண்ண நினைக்கிற. எனக்கு தெரியும். ஆமா, தப்பு தான் பண்ண போறேன். தெரியுதுல, பேசாம இரு. இதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்ற பொண்ணுங்களுக்கும் உனக்கும் இதான் வித்தியாசம். சரி, ஒண்ணும் இல்ல. சாரி சாரி சாரி. ஏய் சாரிங்கல்ல. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும். ஓகே? என் லவ் மேட்ரை நீ ஒத்துக்கிட்ட இல்ல? ஒத்துக்கிட்ட இல்லன்னு சொல்றேன்ல. ஒத்துக்கிட்ட, முடிஞ்சு போச்சு. பேசக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. இங்க பாரு, இப்போ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அப்பாவோட சத்தத்துல இருந்து ஒரு எஸ்கேப், அம்மாவோட ரெகுலர் சமையல இருந்து ஒரு விடுதலை. இப்போ கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோன்னு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணா பாஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த ஏஜ் மிஸ் பண்ணிட்டா திரும்பி வராது. கடவுள் நமக்காக எவ்வளவு படிச்சிருக்கான் தெரியுமா? ஒரு நிமிஷம் கண்ணு மூடி சொல்றேன். எதுக்கு? ஐயோ, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். சும்மா கண்ணு மூடி சொல்றேன். உங்க வீடு, மடிசா கட்டின உங்க அம்மா, புட்டி போட்ட அப்பா, இந்து பேப்பர் திங்கிற தாத்தா, பச்சையம்மா, இவங்கெல்லாம் கொஞ்சம் மறந்துரு. சுகமான காத்து உன் மேல வீசுது. பூக்களோட வாசனை உனக்குள்ள நுழையுது. இந்த பறவைகளோட சத்தம், இந்த அருவியோட ஓசை, இதெல்லாம் உனக்கு கேட்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா நீ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்க.
உன்னை நான் லவ் பண்ணிட்டா முரடா. ஒண்ணுல பயந்து போயிட்டேன். ஒண்ணுல டேய் சீக்கிரம் வாங்கடா, காலேஜ் போகணும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நாடி ஆயிடுத்து, ஆத்துக்கு போகணும். லேட் பண்ணிட்டே இருக்கானுங்க போய். வாடா சீக்கிரம். டேய் வரேன்டா, தொல்லை தாழ முடியல. ஸ்ருதி ஏதோ தேடிட்டு இருக்காடா. ஸ்ருதி சீக்கிரம் வா, இப்ப போனதே காலேஜ்க்கு போக முடியும். ஐயோ, எங்க அம்மா அப்பா எல்லாம் திருப்பதில இருந்து வந்துருவா, அதுக்குள்ள நான் ஆத்துக்கு போயிடணும். ஸ்ருதி சீக்கிரம் வா. ஏய், என் டைமண்ட் ரிங்க காணோண்டி. 50,000 ரூபீஸ். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. சக்தி, இவளோட டைமண்ட் ரிங்க காணுமா? எங்க போட தொலைச்ச? நேத்து ஃபாரஸ்ட் குள்ள லஞ்ச் சாப்பிட்டோம்ல, அங்கதான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா போய் பாத்துட்டு வரலாம். இங்க தனியா போறீங்க, பீ கேர்ஃபுல். வா இல்ல என்னாச்சு? எங்க இருக்க? ஏய் கைப்புடி, கைப்புடி சுத்தி. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு தாக்குதல், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. சடனா என் கண்ட்ரோல் ஃபுல்லா என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மூர்க்கத்தனம், அந்த அரக்கத்தனம் எங்கிருந்து வந்தது தெரியல. யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. ஆக்சிடென்ட். இட்ஸ் a dangerous accident. நான் மனுஷனா சார்? நான் மனுஷனா? சொல்லுங்க சார், நான் மனுஷனா? சாருவ லவ் பண்ணிட்டு ஸ்ருதி கிட்ட நான் மிருகம் சார், நான் மிருகம். நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்? எதுக்கு நடந்துகிட்டேன்? பிசிக்கல் அட்டம்ப்ட்ல பாய்ஸோட கேர்ள்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸ்ருதி எப்படி அலோவ் பண்ணா? ஸ்டூடெண்டா காலேஜில் தப்பு பண்ணிட்டேன், அதை வீட்டுக்கு தெரியாமல் மறைக்கணும் அதானே? உங்கள் அப்பாவுக்கு நீ ரொம்ப பெருமை தேடி கொடுத்துட்டம்மா, உன்னை பொண்ணா பெற்றதுக்கு. ஏன்னா உன்னை எக்ஸ்பீரியன்ஸோட கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு பாரு. நீங்கள் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவீங்க, பேரண்ட்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது, அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க இல்லையா? இட்ஸ் ஓகே. இப்போல்லாம் இந்த மாதிரி கேஸ் தானே நிறையா வருது. மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 வேளைக்கு சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் தைரியமாக தப்பு பண்ணலாம். விஞ்ஞானம் எதுக்கு வளர்ந்துருக்கு?
உங்களுக்காகத்தான். மிஸ்டர் மகேந்திரன், முத்து, பங்கஜம், செல்வம், 3 பேர் போட்டு நாளைக்கு காலைல வாங்க. குமார், காரை லாக் பண்ணிட்டு சாவியை வச்சுட்டு போயிடு. சரிங்க சார். ஏய் ஸ்ருதி, அன்னைக்கு நைட் எனக்கு அட்வைஸ் பண்ணேன். நான் ஸ்மோக்க விட்டேன், ட்ரிங்க்ஸ் விட்டேன். இன்னைக்கு ஐம் ஹேன் அண்ட் ஹெல்த் அண்ட் ஐம் ஆல்சோ ஹாப்பி. அன்னைக்கு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல. வாட் ஹேப்பன் டு யூ? என்ன ஆச்சு? அட்வைஸ் அன்னைக்கு முடிஞ்சு போவோம், அனுபவம் லைஃப் லாங் கூடவே வரும். அதான் உண்மை ஸ்ருதி, அதான் உண்மை. எப்போ எப்ப கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டால தானே இப்படி? ஏய் ஏய், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு செக்ஸ்ல தான் முடியும்னு எனக்கு தெரியும். அதுதான் அனுபவம், அதுதான் அனுபவம் ஸ்ருதி. இப்படி இப்படி ஏதாவது நடந்து வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வயசு பசங்களோட பழகாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொல்றோம். ஏய், இத பாருமா, இத பாரு. இது லைஃப் என்ஜாய் பண்ற வயசு தான். அத நான் தப்புன்னு சொல்லல. ஐ அக்செப்ட் இட். பட் 2 நாள் 2 days வீட்ல போய் சொல்லிட்டு அந்த பசங்களோட வெளியே தங்கறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுல, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஏன் சார் இப்படிலாம் நடக்குது? நான் எப்படி சார் என் சாரோட முகத்தை பார்ப்பேன்? அவளுக்கு தெரிஞ்சா எப்படி சார் தாங்குவா? சந்துரு, என்ன சாரு? சக்தியை பாத்தியா? வந்தானே, உள்ள போய் பாரு. சாரு, கிளாஸ்க்கு வரல? சீக்கிரம் வா. என்னடா, என்ன என்ன? ஏய், கொன்னுடுவோம் உன்னை. என்னடா உங்க கல்ச்சர்? என்ன உங்க கல்ச்சர்? எப்படி வேணாலும் தெரியலாம், என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படியாவது வாழ்க்கை நடத்திடலாம். இது என்னடா உங்க கல்ச்சர்? என்னடே பேரண்ட்ஸ், நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கிறோம்? படிச்சு உருப்படுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே நாங்க உங்களை காலேஜ் அனுப்புறோம். அதை விட்டுட்டு இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு உங்க அப்பா பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கலாம்டா. ஆனா உன்னால ஒரே ஒரு வேலை உன்னால சம்பாரிச்சு சாப்பிட முடியுமா? முடியாதுடா, முடியாது. ஆனா பியர், விஸ்கி, ரம், பிராண்டி, சிகரெட், ட்ரக்ஸ், ரவுடித்தனம், உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அது மட்டும் வந்துருது. எப்படிடா, எப்படி சொல்லு? எல்லாமே அப்பங்காசு. am I correct? இது பத்தாதுன்னு பொண்ணுங்களை தள்ளிட்டு போனோம், அவங்களோட ஜாலியா சுத்தணும். why all these things ரா? சார், ரோஷம் வருது இல்ல? Hey Shruti, shut up your bloody mouth. Hey,
இப்ப நீ என்னடா சொல்ல போற? இவளுக்கு என்னடா பதில் சொல்ல போற? I'm sorry. தெரியாம நடந்து போச்சு. வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்ல போறியா? இல்ல என் வேலை முடிஞ்சு போச்சு, சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போறியா? ஒரு ஒரு கௌரவமான குடும்பத்துக்கு கொல்லி வச்சிடாதா ப்ளீஸ். ஸ்ருதி, அப்பாவை கூட்டிட்டு போ. உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. கூட்டிட்டு போ. ஸ்ருதி, உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ஸ்ருதி, உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு.